சாய்ராம், என் அன்பு செல்லவே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்க்கிறேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய், என்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதை ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும், உன்னை அற்புதமான ஒரு வாழ்க்கையில் அமர்த்த வேண்டும் என்பதெல்லாம் நான் நினைக்கிறேன். தங்கமே, இப்படியே உன்னை கவலையிலேயே வைத்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நான் இப்படியே வைத்து விடுவேன் என்பதை நினைத்து விட்டாயா? அப்படியெல்லாம் அல்ல அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உனக்காக நான் இருக்கிறேன். எதற்காக மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் நீ நினைக்க வேண்டாம். நிறைய துரோகம், நிறைய வலி, நிறைய வேதனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வலி, வேதனை அனைத்தையும் நிச்சயமாகவே நான் குறைத்து விடுவேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய அளவில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டேன். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் கஷ்டம் என்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க மாட்டேன். வா, இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க இருக்கிறது. விருப்புகளும் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளையும் நீ ஒன்றும் எப்பொழுதும் குழப்பிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஏன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் அனைத்திலும் நான் துணையாகவே இருந்துவிட்டேன். இதுவரைக்கும் பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தானாக கொடுத்திருக்கலாம், பிரச்சனைகளை ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் திணித்திருக்கலாம். ஆனால் நானும் எதையும் திணிக்கப் போவது அல்ல. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்பொழுதும் வராமல் நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தனம் தானியங்களும் உனக்கு கிடைப்பது போலவே தான் செய்வேன். இந்த சாயை நம்பிவிட்டாய் அல்லவா? ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கும். எப்பொழுதும் என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது நீ எதை அதிகமாக பயப்படுகிறாயோ அந்த விஷயத்தை எல்லாம் பார், சாதாரணமாகவே நடக்கும். எல்லா விஷயத்தையும் போட்டு போட்டு குழப்பிக்கொண்டு வேதனையை எப்பொழுதும் மனதுக்குள்ளேயே சுமந்து கொண்டு இருப்பதினால் எதுவுமே மாறாது. அதனால் எல்லாம் நலம், எல்லாம் அற்புதம், எல்லாம் ஐஸ்வர்யம் என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஓட ஓட நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை மட்டுமே இந்த சாய் கொடுப்பேன். இப்பொழுது நீ சந்தோஷத்தில் இருக்கிறாயா, கஷ்டத்தில் இருக்கிறாயா என்பது தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்றுதான், நீ எப்பொழுதும் சந்தோஷத்தில் இருப்பாய். வாழ்க்கை முழுவதுமே சரிதான். உன்னால் அளவுக்கு மீறிய பணங்களும் அளவுக்கு மீறிய செல்வங்களும் உன்னுடைய துணை மூலமாகவே உனக்கு கிடைக்கும். உன்னுடைய உழைப்பின் மூலமாகவும் உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீயும் துணையும் சேர்ந்து பெரிய அளவில் வளர்ந்து உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாகவே ஆக்குவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை. நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு தேவை. வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் இருந்தது என்றால் எல்லாமும் இனிமேல் சுலபமாகவே கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள். நீங்கள் எப்பொழுதும் மற்றவரை பார்த்து பார்த்து பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை என்ன, ஏது, எப்படி என்பதை எப்பொழுதும் தீர்க்கமாக முடிவெடுத்து நல்ல நல்ல விஷயத்தையே செய்ய ஆரம்பித்தாலே போதும். எதிலும் கவலைகள் என்பது வேண்டவே வேண்டாம். தொடர் முயற்சி, தொடர்ந்து அனைத்து காரியங்களும் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாகத்தான் இனி வரும் நாட்களில் இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் கஷ்டமான காலகட்டத்தில் இருக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன். அம்மா, நீ எதற்காக கவலைப்படுவாய்? உனக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடக்கவில்லை என்றால் கவலைப்படுவாய். ஆனால் இப்பொழுது அனைத்து விஷயங்களும் உனக்கு தீர்மானமாக தீர்க்கமாகவே நடக்கும். எல்லா பொழுதிலேயும் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாகவே முன்னேறுவாய். படிப்படியாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல. நீ என்றும் நீயாக இரு. நீ இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி என்னிடம் ஒரு விஷயம் சொல்வாய் அல்லவா? நான் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறேன் என்றால் அந்த விஷயங்கள் ஏன் எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலுமே எனக்கு ஒரு மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நீ சொல்வாய் அல்லவா? ஆனால் நான் உனக்கு எப்பொழுதும் என்ன சொல்வேன்? நல்லது நடக்கும் அம்மா,
நல்ல விஷயத்தை நீ செய்வாய். பலவிதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காண்பாய் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இப்பொழுதும் சொல்கிறேன், பல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் நீ காணத்தான் போகிறாய். இன்றும் சரி, என்றும் சரி, எல்லா காலத்திலேயும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து முயற்சிகளோடும் தொடர்ந்து அத்தனை விதமான அற்புதங்களோடும் உன்னை நான் வாழ வைப்பேன். யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து. வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்பதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நிமிஷங்களும் மாறக்கூட ஆரம்பிக்கும். அந்த மாற்றத்தை நீ பார்க்க ஆரம்பித்து விட்டாய் என்றால் எல்லாமும் உனக்கு திருப்தியாகவே நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவலைகளோடு பார்க்காதீர்கள். இனிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. சந்தோஷத்தை பார்க்க போகிறோம், ஐஸ்வர்யத்தை பார்க்க போகிறோம், தனம் தானியம் செல்வங்களை பார்க்க போகிறோம் என்பதையே நீ நம்பு. நீ என்றுமே நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக பெறுவது உறுதி. இன்றைய நாளில் எல்லா விஷயத்தையும் பார்ப்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீ பார்க்க பார்க்க பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். தேவைகள், உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான தேவைகளையும் நானே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக தேடி 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 ஒவ்வொரு விஷயமாக செய்து 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 அற்புதமாகவே நடத்தி வைப்பேன். பலர் சொல்லலாம், வாழ்க்கையில் உனக்கு இந்த விஷயம் நடந்து விட்டது, அந்த விஷயம் நடந்து விட்டது, அப்படி நடந்து விட்டது, இப்படி நடந்து விட்டது என்று என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு சொல்வேன். அடுத்தவர்கள் இதை சொல்கிறார்கள், அடுத்தவர்கள் அந்த விஷயம் சொல்கிறார்கள், இந்த விஷயம் சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து குழம்பவே குழம்பாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நடக்கும். எந்த விஷயம் உனக்காக இருக்கிறதோ அது உனக்கு கிடைக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு போர்வைக்குள் நீ சிக்கி தவிக்கலாம். எந்த திசையிலிருந்து நாம் மீண்டு வரப்போகிறோம் என்று தெரியாமல். ஆனால் நான் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்வேன், உனக்கு சுபமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தீர்க்கமாகவே நடக்கப் போகிறது. வெறுப்புகள், வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் இப்படியே பார்த்த நீ ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறாய். இதுதான் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமே. நல்லது நடக்கட்டும் தங்கமே. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இனிப்பானதாக இருக்கட்டும். தொடர் முயற்சி எவருக்கும் தோற்று போவது அல்ல. தொடர்ந்து முயற்சிகளை செய்யுங்கள். வாழ்வில் என்றுமே நிம்மதி மட்டுமே தான் இருக்கும். முயற்சி செய்பவன் என்றும் தோற்று போக மாட்டான். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.